ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருக்கணும். சென்சார் இஷ்யூனால இங்கே ரிலீஸ் ஆகலை. அதனால் இன்னைக்கு அதுக்கு பதிலாக உங்களுக்கு என் காலேஜ் டூரை காட்ட போகிறேன். என் காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேல்வே, இங்கே அயர்லாண்டில் டாப் 3rd காலேஜ்னு நினைக்கிறேன். அதில் பெரும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. இன்னைக்கு அந்த காலேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து நம்ம காலேஜோட என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரான்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கிறதே இந்த சர்ச் தான். இது வந்து இப்போ கன்வெர்டட் டு அ பில்டிங், ஆஃபீஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஆர்ட்ஸ் பில்டிங். நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். ஸோ இதுதான் கைஸ் ஜெய்கான்ஸ் பில்டிங். நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன், இங்கே வந்து பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க. வாங்க அடுத்து பார்க்கலாம். ஸோ அது முடிச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஸ்டே எல்லாம் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கான இடம் அங்கே இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் இந்த சைடு தான் போகணும். அங்கே பார்க்கலாம். ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அராஸ் மொயோலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து நர்சிங் எல்லாம் படிப்பாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் என்னோட இன்ஜினியரிங் பிளாக் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்டூடெண்ட் பாடுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா இங்கே ஸ்டூடெண்ட் கார்டு வச்சுட்டு உள்ளே ஸ்வைப் பண்ணி உள்ளே போய் படிக்க முடியுங்களா. வண்டியெல்லாம் பார்க் பண்ணால் நமக்கு இங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். நம்ம வண்டி அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்து நம்ம இன்ஜினியரிங் பிளாக் பார்க்கலாம். த பியூட்டிஃபுல்லஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன் இந்த யூனிவர்சிட்டிலேயே என்னோட இன்ஜினியரிங் பிளாக். இன்னொரு விஷயம் சொல்லணும், இங்கே வந்து உங்களுக்கு வாட்டர்லாம் பிடிக்கணுன்னா வெளியவே இங்கே வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அங்கே வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இன்ஜினியரிங் பிளாக்லேயே ஒரு கேன்டீன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். அதை வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன், எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. இன்ஜினியரிங் பிளாக்குள்ள இருக்கும். இங்க இருந்து அந்த வியூ வந்து சூப்பரா இருக்கும். உங்களுக்கு அந்த கேன்டீன்ல இருக்கிற அந்த இடத்த காட்டுறோம். பாத்தீங்கன்னா இதான் கேன்டீன். இங்க இருந்து எக்ஸிட் ஆனீங்கன்னா இங்க ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்கு. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இந்த லேக் வியூவோட சூப்பராக இருக்கும். அங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து அந்த பிரிட்ஜுக்கு கீழே அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஆக்சுவலி காலேஜ் வந்து இன்னும் ரீஓப்பன் ஆகலை, அதனால கேன்டீன்லாம் க்ளோஸ்டில் இருக்குது. நம்ம அடுத்து நெக்ஸ்ட் சைட் ஆஃப் யூனிவர்சிட்டியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பார்க் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து அந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. இங்கே வந்து எப்போவுமே விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்குன்னு பார்த்து யாரும் இல்லை. கேம்பஸ் மேப். இப்போ எக்ஸாக்டாக நம்ம வந்து இங்கே இருக்கோம். இங்கேருந்து அப்படியே இங்கே போவோம். இது வந்து அப்பர் நியூ கேசல், இங்கே தான் நம்ம இருக்கோம். இது வந்து ரிவர் காரிப். இப்போ நம்ம இந்த பார்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிக்கு போவோம். ஸோ இதுதான் வந்து அந்த பிரிட்ஜ். இந்த ரிவர் காரிபுக்கும் நம்ம யூனிவர்சிட்டிக்கும் மேலே போகிற பிரிட்ஜ். இதை பார்க்கும்போது பிஎஸ்சி ஞாபகம் தான் வந்துச்சு. அந்த பிரிட்ஜு மேலே போகும், ஒரே நாஸ்டாலஜிக்காக இருக்கு. யூனிவர்சிட்டியோட கிங்ஃபிஷர் கிளப். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், ஜிம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு உள்ளே இருக்கும். அப்புறம் இந்த சைடு வந்து உங்களுக்கு ஒரு டேம் இருக்கும், காட்டுறேன். குட்டி டேம் தான், அந்த குட்டியூண்டு டேம். யூனிவர்சிட்டியில் எக்ஸாக்டாக அந்த சவுத் கேம்பஸில் உங்களுக்கு ஒரு ரிவர் போகும். இதுதான் அந்த காரிப் ரிவர். ஒரு ஸ்ட்ரீம் மட்டும் காலேஜுக்கு நடுவில் அப்படியே போகும். உங்களுக்கு ஒரு பேங்க் இருக்கும், பேர் பேங்க் ஆஃப் அயர்லாண்ட். ஃபஸ்ட்டு நான் தப்பாக சொல்லிட்டேன், அது வந்து பிஸ்னஸ் பில்டிங். அப்புறம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பில்டிங். இங்கே வந்து ஸ்மோக்கீஸ்னு ஒரு கேஃபே சூப்பராக இருக்கும். அங்கே ஹாட் சாக்லேட் வந்து பயங்கரமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு நாள் ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் யூனிவர்சிட்டியோட 100% எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அங்கே போட்டிருப்பாங்க. இதுதான் நம்ம நடந்து வந்த தூரம்.
எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இங்கே ஒரு கெஃபே இருக்கு, இப்போ க்ளோஸ்டில் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்குள்ளே பேண்ட்ரின்னு ஒன்று இருக்குது, ஸ்டூடெண்ட் பேண்ட்ரி அப்படின்னு. அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து கிடச்சதுன்னா ஃப்ரீயாக நம்ம க்ராசரிஸ் எல்லாம் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்துக்கலாம். நான் அப்பப்போ இங்கே வந்து ஸ்டூடெண்ட் பேண்ட்ரி அப்ளை பண்ணி எனக்கு தேவையான க்ராசரிஸ்லாம் இங்கேருந்து வாங்கிப்பேன். வயசாயிடுச்சு. ஸோ இது வந்து லைப்ரரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க இடம். ஸோ இது வந்து சைக்காலஜி பில்டிங். சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருப்பாங்க. என்னோட பேர் கோபால். நான் எனக்கு எங்கள் ஊரில் என்னை கூப்பிடுறதில்ல, கோபால்னு தான் கூப்பிடுவாங்க. இங்கே தான் வந்து உங்களுக்கு ஃபார்மசி அண்ட் லைப்ரரி ஒட்டுக்காகவே இருக்கும். காட்டுறேன் பாருங்க. ஸோ ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நம்மளால் உள்ளே போக முடியாது கைஸ். இங்கே அங்கங்கே ஓட்டை வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில, வியூக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அப்பப்போ அப்படி தான் புகை விட்டுட்டு இருப்பாங்க. நம்ம அதை கண்டுக்க வேணாம். லைப்ரரிக்குள்ளே தான் ஸ்டடி ரூம். அப்புறம் வந்து இது லைப்ரரியோட எக்ஸ்டென்ஷன் கைஸ். இங்கே ஒரு ஸ்டடி ஹப்பும் இருக்குது. உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அது பிடிக்கும். இந்த கடையில் சாப்பாடு சூப்பராக இருக்கும் கைஸ். நம்ம அடுத்து இந்த பக்கம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சூப்பரான இடம் இருக்குது, அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போவோம். என் காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேசலாக இருந்துச்சு. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி இப்போ யூனிவர்சிட்டி ஆக்கியிருக்காங்க. அதோட ஃபவுண்டேஷன் இன்னும் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம பிஎஸ்சியில் எப்படி குவாட்ராங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த மாதிரி இதுக்கு பேர் குவாட்ராங்கிள் தான். இந்த குவாட்ராங்கிளோட ஃபோட்டோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இப்போது உள்ளே போய் காட்டுறேன். ஸோ இதுதான் கைஸ் குவாட்ராங்கிள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து 1854 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. அப்படியே பாருங்கள். அண்ணன் ஆடியோ லான்ச்சில் பண்ணுற மாதிரியே பண்ணுறேன்னா. நம்ம போக போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம். அது வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்து போகிறது யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்க பப்புக்கு தான். ஆக்சுவலி அயர்லாண்டில் பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயுமே பப்ஸ் இருக்காது. அயர்லாண்டுக்குள்ளே பப் இருக்கிற ஒரே யூனிவர்சிட்டி ஏன் யூனிவர்சிட்டி. பப் இருக்கணுன்னே நான் உள்ளே போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன்னு நினைக்காதீங்க, அதான் இல்லை. அங்கே வந்துட்டு ஒரு 5 யூரோஸ்க்கு ஒரு பொரிட்டோ கிடைக்கும், அப்புறம் 9 யூரோஸ்க்கு ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் கிடைக்கும். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நான் அது மட்டும் தான் சாப்பிடுவேன். ஸோ இது வந்து மெரைன் அண்ட் ஜுவாலஜி மியூசியம் மாதிரி உள்ள நிறையா இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் டைம் இருக்காது. நான் அடுத்து உங்களுக்கு அந்த பப்புக்கு போய் காட்டுறேன். இந்த பப்பு பேர் சல்ட்டு. எக்ஸாக்டாக எக்ஸாம் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். ஸோ இதுதான் அதோட என்ட்ரி.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 யூரோஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு பொரிட்டோ கிடைக்கும். இங்கே வீக்கெண்ட் அண்ட் நைட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்ட்டியெல்லாம் இருக்கும். நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ இந்த வியூ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டுக்கிட்டே இந்த பியூட்டிஃபுல்லான வியூ நீங்கள் பார்க்கலாம். பிடிச்ச இடம்னு கேட்டிங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே ஃபுட்டும் சூப்பராக இருக்கும், வியூவும் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இன்னொரு இடம் காட்டுறேன், அதுவும் நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்த காட்டணும். இதுதான் வந்துட்டு த ஹப். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில் பண்ணுறதுக்கான இடம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் உங்களுக்கு இருக்கும். எக்ஸாக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதுகிற இடம். பேர் வந்து ஆலிஸ் பெரி பில்டிங்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதையே காட்டுறவாங்க. ஃப்ளர்ட் எஃப்எம்னு ஒன்று இருக்குது. இதை பார்க்கும்போது நம்ம ரேடியோ ஹப் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இப்போ தான் ஓரியன்டேஷன்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும் போல். ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஓரியன்டேஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் போல். அடுத்து உங்களுக்கு அந்த சூப்பரான இடத்த காட்டுறவாங்க. கடைசி இடம், அதை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போகிற வழியில் தான் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. உங்களுக்கு எதாவது அடிபட்டுச்சுனாலோ இல்லை எதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாலோ இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து ஃப்ரீயாக வைத்தியம் பார்ப்பாங்க. இந்த இடம் வந்துருச்சு. அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகிங் ஏரியா. ஜாகிங் ஏரியாவா நல்லா இருக்குன்னு கேட்காதீங்க, இந்த இடத்த பார்த்துட்டு வந்து அப்புறம் பேசுங்க. இதுதான் இந்த ஜாகிங் ஏரியா. உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு போய் காட்டுறேன், அதான் சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளோ சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, இன்னொன்று காட்டுறேன். அடிக்கு ஒரு இடம் இருக்கு, அங்கிருந்து அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் வியூ. இன்னும் போகிற வழியெல்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டே போகிறேன். உங்களுக்கு பெருசாக ஆழம் இருக்காது. இது வந்து இவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இதில் வந்து இது வரைக்கும் 15 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க மூழ்கி. அதனால் அங்கேருந்து கொஞ்சம் நம்ம சேஃபாகவே இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு வாக் ஏரியா. இது வந்து காலேஜோட அந்த பக்கம் வரைக்கும் இருக்கும். நான் உங்களுக்கு அது வரைக்கும் போய் காட்டுறேன். ஸோ இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸில் வந்து இந்த ரிவரில் வந்து குதிக்கிறது இந்த ஊர் மக்களோட ஒரு வழக்கம் மாதிரி, ஒரு ட்ரெடிஷனாக இதை வந்து வருஷம் வருஷம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரில, நம்பர் ஆஃப் டெத்ஸ் அதிகமாகுதுங்கிறனால பேன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கன்சர்வேஷன் ஏரியா. இங்கே வந்து நேட்டிவ் ஐரிஷ் ஹனிபி இருக்காமா. இங்கிருந்து தெரியுதான்னு தெரில, எக்ஸாக்டாக அந்த இடம் வந்துட்டு ஒரு ரிமைன்ஸ் ஆஃப் த ஒரு ரூயின்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அது வந்து இந்த கேஸ்லோட ரிமைன்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது, பேஸ் மட்டும். ஸோ காலேஜில் என்னோட இன்னொரு ஃபேவரட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடம் தான். உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு, நான் காட்டுறேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஃபேவரட்டான ஏரியா. என் அசைன்மெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து உட்காந்து தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு காலேஜ் வைஃபை வந்து இந்த யூனிவர்சிட்டி சுற்றி இருக்கும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு மூலைக்கு போனாலுமே உங்களுக்கு நல்ல வைஃபைன்றது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு பிரிட்ஜு கீழே காட்டுறேன். அது முடிச்சுட்டு அந்த சைட் ஆஃப் த ரிவர் காரிபு காட்டுறேன். அதை முடிச்சுட்டு இதோட நம்ம விளாக் முடிச்சுக்கலாம். ஒரு ரிவரில் குதிக்கிற ட்ரெடிஷன் சொன்னேன்ல, அது வந்து எக்ஸாக்டாக இங்கே தான் நடக்கும். எல்லாருமே வந்து கிறிஸ்மஸ் அப்போ இந்த ரிவருக்குள்ள ஷர்ட்லெஸ்ஸாக குதிப்பாங்களாமா. இது வந்து இந்த ஊர் மக்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரெடிஷன். இந்த வழியில் வந்தால் உங்களுக்கு என் இன்ஜினியரிங் பிளாக்கோட பின்னாடி சைடு வந்துடும். அது முடிச்சுட்டு இன்னொரு சைடில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹிடன் ஸ்பாட் இருக்குது. காலேஜில் நிறையா பேர் அந்த ஹிடன் ஸ்பாட்டுக்கு அப்பப்போ போவாங்க.
ஒரு ரிமைன்ஸ் சொல்லியிருந்தேன்ல, இந்த கேஸ்லோட ரிமைன்ஸ் வந்து அதுதான் எக்ஸாக்டா. இதுதான் இன்ஜினியரிங் பில்டிங்கோட பேக் சைடு. நான் உங்களுக்கு அங்கிருந்து அந்த வியூ காட்டினேன். நைட் டைமில் வந்துட்டு இந்த இடம் வர்றது வந்து அலௌடு இல்லை அப்படின்னு கிடையாது. இது நம்ம ஓன் ரிஸ்கில் வந்துக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அகாமடேஷனுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடம் இருக்குது. நைட் டைமில் பெருசாக யாரும் இங்கே வரமாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அகாமடேஷனுக்கு இந்த இடத்துக்கு ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, ஏன்னா யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு இருட்டாகிறதுக்குள்ளே திருப்பி வீட்டுக்கு போவோம். இதுதான் அந்த இடத்தோட என்ட்ரன்ஸ். இந்த வேட்டையாடு விளையாட்டில் வர மாதிரி இருக்கும். இதுக்கு இன்னும் உள்ளே போகணும். வாங்க போகலாம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம் கைஸ். இதுதான் இந்த நான் சொன்ன அந்த வியூ. இங்கே வந்து உங்களுக்கு யாருமே பெருசாக வரமாட்டாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருமே இல்லாமல். நான் அப்பப்போ இங்கே நைட் டைம்ஸ் வருவேன். இங்கே ஃபுல் மூன் அப்போல்லாம் வந்தோம்னா இந்த வியூ வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து நான் டப்ளின் போகிறேன். அந்த விலாகில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.